ஸோ இப்போ முக்கியமாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றது அதை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து சிலபஸ் அப்படின்றது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் சைக்காலஜின்ற கோர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துருக்கிறீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் சைக்காலஜியில் வந்துட்டு என்ன சிலபஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த சிலபஸை வச்சுட்டு இதுக்கு என்னென்ன அவைலபிலிட்டியான ரிசோர்ஸஸ் வந்து இருக்குது, படிக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ வீடியோஸ் அண்ட் லெக்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் இந்த ஸ்வயம் அசைன்மெண்ட்லாம் பண்ணுறப்பே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கும், லெக்சர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய அசைன்மெண்ட் நீங்கள் பண்ண அந்த கொஸ்டின்ஸை ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடல் கொஸ்டினுக்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது என்ன அப்படின்னா ரிசோர்ஸஸ் அண்ட் கண்டென்ட். இது ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா சேம் தான். ஓகேவா? ஸோ லைக் பிடிஎஃப் லைக் நோட்ஸ் வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா அந்த ஸ்வயம் வெப்சைட்டில் அந்தந்த வீக்குக்கே வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. என்னையை கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இந்த சிலபஸ் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த கண்டென்ட் அண்ட் ரிசோர்ஸ் தான் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு வந்து நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து ஹரிபரியாக நீங்கள் முடிச்சிருப்பீங்க, அந்த வீடியோஸை பார்க்காமே ஏனோ தானே நம்ம முடிச்சிருக்கலாம். இல்லை நமக்கு அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்குறதுக்கான டைம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த வீடியோஸில் இருக்கிறது அந்த நிறைய டாபிக் வைஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கலாம் மேபி நிறையா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ மொத்தமாக வந்து என்ன செஞ்சுருப்பாங்கன்னா ஒரே பிடிஎஃபாக வந்து ஒரு 5 to 6 பேஜஸில் வந்து கண்டென்ட்டில் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 5 to 6 பேஜஸ் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னாலே ஒரு யூனிட் வந்து கவர் ஆன மாதிரியாக வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்னென்னா ஒரு கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணி படிக்கிறது தான் வந்து ஒரு பெஸ்ட்டு மெத்தடாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம எங்கே போய் வந்து இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றது வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லித்தரேன். மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா மொபைல் ஆப்பில் தான் வந்து ஸ்வயம் வந்து வச்சுருப்போம். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் உங்களுடைய கோர்ஸ்க்குள்ளே வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் போகணும். ஓகேவா? அங்கே போனீங்க அப்படின்னா அதுலேயே வந்து மென்ஷன் ஆகிருக்கும் இந்த கோர்ஸுக்கு வந்து எத்தனை வீக்ஸ் இருக்குது, அந்த ஒவ்வொரு வீக்குக்கும் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா அதை வந்து ரொம்பவே டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ கோ டு கோர்ஸ் கொடுத்து நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா அதுலேயே இந்த வீக் 1 வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணி பார்க்குறப்போ அதுலேயே வந்து இந்த 8th வந்து கண்டென்ட்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஒரு 6 பேஜ் உள்ள பிடிஎஃப் வந்து இருக்குது. இதுலேயே எல்லா கண்டென்ட்டுமே வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பேஜில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு குட்டியாக வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் ஆர்எல்ஸ் மைண்ட் மேப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஸோ இதையே வந்து கொஸ்டினாக கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இதில் 4 பாக்ஸஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு பாக்ஸை மட்டும் பிளாங்காக விட்டுட்டு கீழே அந்த ஒன் வேர்ட் ஆப்ஷனில் வந்து வித்தியாசமான ஆப்ஷன்ஸ்லாம் ஏபிசின்னு கொடுத்து இதில் 3rd பாக்ஸில் வந்து என்ன வரும் அப்படின்ற மாதிரி கூட வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துட்டு இதில் வந்து எந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்கலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் கண்டென்ட் வச்சு படிச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக வந்து 90% அபவ் வந்து என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா எடுத்துடலாம். எப்படி படிக்கணும்னு தெரியாமையே நிறையா பேர் வந்து எக்ஸாம்ஸ் போய் அட்டென்ட் பண்ணுறது கிடையாது. எக்ஸாம்ஸில் வந்து ஈஸியாக மார்க் எடுக்க வேண்டியதில் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் பண்ணிட்டா ஸ்வயம் வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு கோர்ஸ் தான். நீங்கள் செகண்ட் டைம் 3rd டைம் அட்டென்ட் பண்ணுறப்ப தான் வந்து அது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஸோ முடிஞ்சு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து என்ன செய்ய பாருங்கள் அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இது இருக்கும். ஓகேவா? இப்போது இதில் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன, அதில் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் நேம்ஸ் வந்து டைப் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான கண்டென்ட் கூட நான் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அதை ட்ரைவாக வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ்லேயே வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா அப்லோட் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் அது வந்து இருக்கும். இது போக வந்துட்டு நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் வேணும்னு கேட்குறீங்களோ அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ரிவிஷன்
ரிவிஷன் கிளாஸ் மாதிரி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா டீச் பண்ணலாம். அந்த வீக் வைஸ் வந்து நம்ம டீச் பண்ணுவோம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அப்படி இருக்குன்னா ஸ்டூடெண்ட் சைக்காலஜி ஃபர்ஸ்ட் வீக் அந்த யூனிட்டில் வந்து பர்டிகுலராக என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம அந்த பிடிஎஃப் கண்டென்ட் பிடிஎஃப் வச்சே வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு ரிவிஷன் மாதிரி வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம். உங்களுக்கு வந்து அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்னொன்று அதை எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை ரீட் பண்ணி நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு வீடியோவாக பார்க்குறதுக்குமே வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சப்போஸ் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பிடிஎஃப் வேணும்னாலும் எனக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லை கிளாஸஸ் மாதிரி வேணும் அப்படின்னாலும் உங்களுடைய என்ன கோர்ஸ் நீங்கள் எடுத்துருக்குறீங்களோ அந்த கோர்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா எனக்குமே வந்துட்டு அந்த கண்டென்ட் டவுன்லோட் பண்ணி கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதர் தேன் தட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கோர்ஸ் தான். இதை வந்துட்டு ரொம்ப நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இப்படி ஒரு கோர்ஸ் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான். இது வந்து நம்மளுடைய ரெஸ்யூமை வந்து பில்ட் பண்ணுற மாதிரி தான். டீச்சிங் பிஎட் படிக்கிறப்பவே வந்து இப்படி ஒரு ஆன்லைன் கோர்ஸ் பண்ணிருக்கு. இன்ஜினியரிங்கில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து என்னென்னா உங்களுடைய ரெஸ்யூமை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு தான். இது இல்லாமல் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றப்போ வந்து ஃப்ரீ கோர்சஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் ஆஃப்டர் பிஎட் கூட வந்து இந்த டீச்சிங் ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ் இருக்குதோ இதை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து என்ன செய்யலாம்லாம் அட்டென்ட் பண்ணி எக்ஸாம்ஸ் மட்டும் நீங்கள் எழுதி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இது வந்து உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நல்லாவே பில்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஒரு பிஎட் மட்டும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்கூலில் போய் ஃப்ரெஷராக சேர்கிறதுக்கும் இந்த பிஎட்டில் நான் இத்தனை கோர்சஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ராவாக ஆன்லைன் கோர்சஸ் பண்ணியிருக்கேன்றதுக்கும் நிறைய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அதை உங்களுடைய ரெஸ்யூமோட அந்த ஃபைலோடு நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து என்னென்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்து என்ன செய்ய பாருங்கள் அப்படின்னா இதை கிளியர் பண்ண பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாம் வந்து அதை கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.